சுதந்திர தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக கோவை நஞ்சப்பா நகரில் சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைத்து வயதினருக்கும் பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. நாட்டின் 80வது சுதந்திர தின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது. இதனை முன்னிட்டு கோவை சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகரில் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் 80வது சுதந்திர தின விழா பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக நடைபெற்றது. இப்பகுதியில் தொடர்ந்து 25வது ஆண்டாக நடைபெறும் இவ்விழாவில் திமுக முன்னாள் எம்எல்ஏ நா. கார்த்திக் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்களுக்கான மற்றும் பொதுமக்களுக்காக பல்வேறு விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக குழந்தைகளுக்காக ஓவியப் போட்டி, ஓட்டப்பந்தயம், பலூன் உடைத்தல், ஊசி நூல் கோர்த்தல், சைக்கிள் பந்தயம், ஆண்களுக்கான உரியடிக்கும் போட்டி, பெண்களுக்கான லெமன் அண்ட் ஸ்பூன், லக்கி கார்னர் உள்ளிட்ட போட்டிகள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. இதனைத் தொடர்ந்து நடன போட்டியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் கடந்த கல்வியாண்டில் 90% மேல் மதிப்பெண் பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருவள்ளுவர் படிப்பகத்தின் ராமகிருஷ்ணா சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் பிரவீன் கூறுகையில், ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் நடத்தப்படும் இத்தகைய விழாக்கள் மூலம் இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் நட்பு பலப்படுத்துவதாகவும் ஒற்றுமை உணர்வு மேலோங்குவதாகவும் கூறினார். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் பிரவீன்குமார், இளைஞர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர். இந்த பகுதியிலே சுமார் 25 ஆண்டுகளாக இந்த இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பிலே குழந்தைகள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு 25வது ஆண்டு வெள்ளி விழா. இன்று காலை நமது தேசிய கொடியினை மரியாதைக்குரிய சிங்காநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை நா. கார்த்திக் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார். அதனை அடுத்து குழந்தைகள் மற்றும் மாணவ செல்வங்களுக்கான ஓவிய போட்டி நடைபெற்றது. மதியம் 3 மணி முதல் சிறிய குழந்தைகளுக்கான கலெக்ட் த பால், ரன்னிங் ரேஸ், பானை உடைக்கும் போட்டி, ஓட்டப்பந்தயம், நீடில் அண்ட் த்ரெட், பலூன் பிளாஸ்ட் போன்ற பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளும், லக்கி கார்னர், மகளிர்களுக்கான லெமன் அண்ட் ஸ்பூன், கோலப் போட்டி என பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 25 ஆண்டுகளாக இந்த போட்டிகளை நஞ்சப்பா நகர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருவள்ளுவர் படிப்பகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் KP ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் 10வது மற்றும் 12வது தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதால் நமது பகுதியிலே அனைவருடைய ஒற்றுமை சிறப்படைகிறது. அவர்களுக்குள்ளாக குழந்தைகளுடைய தனித்திறமைகள் வெளிப்படுகிறது. இந்த பகுதியிலே எங்களுக்கு 20-25 ஆண்டுகளாக நல்லாதரவினை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நஞ்சப்பா நகர் இளைஞர் நற்பணி மன்றத்தார் 25 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள், மாணவர்களுக்கான கல்வி ஊக்கப்பரிசு வழங்குதல் என்று பல்வேறு வகையான போட்டிகளை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிகளை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு எங்களுடைய KP ராமகிருஷ்ணன் அவர்களும், எங்களுடைய மரியாதைக்குரிய சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களும் பல்வேறு வகையிலே எங்களுக்கு முன்னெடுத்து செல்ல உதவி செய்து இந்த விழா மேலும் மேலும் சிறக்க உதவி கொண்டே இருக்கிறார்கள். இன்று காலை வந்த எங்களுடைய கார்த்திக் அவர்கள், இன்று மாலை நானும் வருகிறேன், உங்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசளிப்பிலே நான் மகிழ்வுகிறேன் என்று சொல்லி அவர் மீண்டும் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நஞ்சப்பா நகர் பகுதிக்கு மக்கள் பெரும் பாக்கியம் செய்தவர் என்றுதான் நான் கூறுவேன். விழாக்கள் என்ன மாதிரியான பண்புகளை வளர்க்கணும்? ஒற்றுமையை வளர்க்கிறது. தேசிய திருநாளை நாங்கள் எல்லாம், எங்க குழந்தைங்க யாரும் இந்த சினிமா நடிகை பார்க்க போறது இல்லைங்க, தப்பா நினைக்காதீங்க யாரும். தேசிய திருநாளை மட்டும் கொண்டாடுகின்ற ஒரே ஒரு இயக்கம் எங்களுடைய இளைஞர் நற்பணி மன்றத்தார். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு பெரிய அம்சமாக நான் கருதுகிறேன். அதாவதுங்க எல்லோருமே, அதாவது நஞ்சப்பா நகர் இளைஞர் நற்பணி மன்றம் சொன்னால் எல்லா நிகழ்ச்சியிலையுமே அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஒரு சாதாரண ஒரு வீட்டில் என்ன ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட அவர்களுடைய பங்களிப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒற்றுமையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். பகைமை என்பதே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.